என்னங்க 5 கேமரா அதுக்கு எதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க? அந்த எக்ஸ் இமேஜ் இல்லையா? நம்ம மேல கேஸ் சொல்லுங்க, அதானே உனக்கு வேணும். ஸோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஃபிளிப் ஃபோன் பத்தி தான் பார்க்க போறோம். இது இந்தியால கிடையாது, உங்களால வாங்கவும் முடியாது. பட் போனை பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி சர்ப்ரைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற போன் வந்து Huawei Pura X. ஏன்னா அந்த புரா சீரிஸை பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபேவரட் இல்லையா? ஸோ ரீசெண்டா வேற Huaweiல வந்து ட்ரைஃபோல் ட்ரை பண்ணியிருந்தோம். அதுலேயே சொல்லியிருந்தோம் புரா எக்ஸ் வேணுமா அப்படின்னு. நிறைய பேர் புரா கேட்டதுனால அந்த புறாவை இன்னைக்கு வாங்கி வறுக்க போறோம். நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க. உத்தரவு மண்ணா. இதான் பாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் வேரியன்ட். ஏன் தெரியுமா? சரி ரைட், நீங்க கூட அன்பாக்ஸ் பண்ணுங்க வாங்கயா. ஏன்னா நாங்க 2 பேரும் பார்த்துட்டோம். என்ன போட்டுருக்குன்னு படிங்க. Huawei Pura X ஜிங் பங் ஜிங். என்னையா எக்ஸ் இமேஜ்னு போட்டுருக்காங்க. அப்படியா? எக்ஸ் மேஜ். என்னங்க எடுத்தோன்னே என்ன சீன் போட்டிருக்கேன்? நம்மளுக்கு வந்து எப்பயுமே Huawei பொறுத்தவரை போனை விட அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதேதான். சார்ஜர் உண்டு, அதுவும் 66 வாட்ஸ்ல வச்சிருக்கேன். 66 வாட் தான் சப்போர்ட். அந்த சார்ஜரே கொடுத்துட்டான். பேப்பர்ஸையும் பாத்தீங்கன்னா சுருக்கிட்டு இதுக்கான கேஸ் ஃபிளிப்பையும் கொடுத்து கேஸும் கொடுக்குறான்னா வாங்கி குடிங்கடா. என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இந்தியால ஃபிளிப் இருக்குது, மோட்டரோலா, ஓப்போ, டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், அப்புறம் சாம்சங். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்போல சார்ஜர் வரும், மோட்டோல சார்ஜர் வரும், இன்ஃபினிக்ஸ்ல சார்ஜர் தரேன். சாம்சங் மட்டும் தான் சார்ஜர் தரல. அப்ப யார சங்கத்தா நேரடியா தாக்குறீங்க? சங்கத்தான் குத்துறேன்றேன். சார்ஜர் தர்றதுக்கு என்ன வலிக்குது உனக்கு? பாரு கேஸ் கொடுத்திருக்கான். நம்ம மேல கேஸ் சொல்லுங்க, அதானே உனக்கு வேணும். சரி, போன் எப்படி இருக்கு? இது ஃபிளிப்பா இல்ல ஃபோல்டானே தெரியல. குட்டி ஃபோல்டு. ட்ரிபிள் ஃபோல்ட் வந்து பெரிய பகவதி, இவர் சின்ன பகவதியா? ஆனா எப்படி ஃபோல்டுன்றீங்க? ஃபிளிப்போட வித் இவ்வளவு இருக்கும். ஆமா, வித்த மட்டும் தான் கூட்டிருக்காங்க. அது அப்படி கான்செப்ட் கிடையாது. நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா இது ஃபிளிப் மாதிரி ஃபீல் ஆகும். அதே இது இப்படி யூஸ் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஃபோல்ட் ஓபன் பண்ற மாதிரி பண்ணலாம்ல. ஃபிளிப்பையும் இப்படி ஓபன் பண்ணா ஃபோல்ட் மாதிரி தான பண்ணுது. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. ஓகே, முதல்ல அந்த வித்தியாசமான ஃபிளிப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் வித்தியாசம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ எவ்வளவு பண்ணி? 16:10 6.3 இன்ச் LTPO டிஸ்ப்ளே AMOLED. வெறும் இந்த ஸ்பெக்க மட்டும் சொல்லாம வித்தியாசமா என்ன இருக்குன்றத மட்டும். வித்தியாசம்ன்றது பெருசா அது இல்ல, இந்த ரேஷியோ தான் வித்தியாசம். ஆமா, 16:10. யூசுவலா வந்து இந்த ரேஷியோல நம்மளால ஃபிளிப் வந்து பார்க்க முடியாது. சோ இந்த ரேஷியோல வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா முக்கியமா மீடியா கன்செப்ஷனுக்காக. ரெண்டாவது ஃபிளிப்ல இருக்கிற அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடைக்கணும்னே வந்து இந்த மாதிரி ஒரு ரேஷியோல கொடுத்திருக்கான். ஏன் சொல்றீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ ஃபிளிப் வச்சிருக்கோன்னு வச்சிருக்கேன். இப்போ சாம்சங்ல ஃபிளிப் இருக்கு, டெக்னோல இருக்கு, இல்ல இது மோட்டோல இருக்கு. ஃபிளிப்ல வந்து கால் பேசணும் அப்படின்னா அட்டெண்ட் பண்ணோன்னா ஸ்பீக்கர்ல வந்து நீ இப்படி தான் பேசுவேன். ஆனா இதுல அப்படி தேவையில்ல. இங்கேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இப்படியே வச்சு பேசிக்கலாம். ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸையுமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன ஆக்சஸ் வேணுமோ எல்லா ஆப்ஸையுமே இங்கேயே ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ சாம்சங்லாம் குட் லாக் போட்டா தான் வரும், குட் லாக் போடாட்டி வராது. மோட்டோல ஒரு சில ஆப்ஸ் வந்து எடுக்க. ஸோ அப்படியெல்லாம் பார்க்காம எல்லா ஆப்ஸையுமே ஒரே இடத்துல இந்த குட்டி ஸ்கிரீன்லயே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா நார்மல் ஃபிளிப் அப்படி ஓபன் பண்ணோம்னா கரெக்டா அந்த மீடியா கன்செப்ஷன் இருக்கும். ஆமா, இதுல வந்து பிளாக் பார் மேலே கீழே வரும். பிளாக் பார் மேலே கீழே வருதுப்பா. ஆனா வந்து உனக்கு பாக்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கல இன்னும் நல்லா இருக்கும். பிளாக் பார் வந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸா தான இருக்கும். மல்டி டாஸ்கிங் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்ல. இப்போ அப்படியோட சொல்லலாம். மீடியா கன்செப்ஷன் மேல வச்சுக்கிட்டு ஃபோல்ட் மாதிரி ஃபிளிப்லயும் வந்து உன்னால மல்டி டாஸ்கிங் இன்னும் பெட்டரா பண்ண முடியும். அது பண்ணலாம். இன்னொன்னு ஃபிளிப்பை பொறுத்தவரை அந்த கேமரா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா, அந்த 2 கேமரா தான் கொடுப்பாங்க. அதுவும் அந்த அளவுக்குலாம் சிறப்பா இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம 1 2 3 4 உள்ள 1 5 மொத்தம் 5 கேமரா. 5 கேமரா அதுக்கு எதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க? அது சும்மாலாம் கொடுக்கல, ஒரு கேமராவும் நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் டெலபோட்டோ, 40 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, அப்புறம் ஒரு 1.5 MP கலர் கேமரா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கலர் சென்சாரா? கலர் கேமரா அப்படினா கலர் அக்யூரசிக்கு, நைட் போட்டோகிராஃபிக்கு, அந்த வேவ் லெந்த் கால்குலேட் பண்றதுக்கு மட்டுமா. இதுல எப்படி வச்சு வீடியோ எடுத்துக்கலாம்? இது நார்மலா எல்லா ஃபிளிப்லயும் எடுக்கலாம்லங்க. இதுல எடுக்கலாம் சொல்லுவோம். நீங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? Huawei காசு வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. போன வீடியோலயே அதை சொன்னாங்க. சைனால இருந்து எவன்டா கொடுத்து விடுறது? நான் தான் Huawei காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்டா சாமி. உன்ட காசு கொடுத்து வாங்கணும் இல்லையா? பேப்பே மொட்டைன்னு சொல்லு மொட்டைன்னு. சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது எங்க வீடியோ, நம்ம வீடியோ. ஆமா. ஓகே சூப்பர். கம்பேர் டு அதர் ஃபிளிப்ஸை விட இது நல்லா தான் இருக்கு. எனக்கு பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. எங்களுக்கு இந்த ஃபிளிப்ல அந்த கேமராக்கான ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குல்ல, அந்த காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது எல்லா இடங்கள்லயும். இது வந்து வீடியோ வந்து குவாலிட்டி வந்து லைவா வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து வைடு, இது வந்து 1x, இது 2x, இது 3.5x டெலபோட்டோ டிஜிட்டல் ஆப்டிகல் அண்ட் இது வந்து 5x. கண்ணு வேணும் கேட்டியாமே, அந்த மாதிரி கண்ணு வந்து தெரியுது. தனியா எடுத்துக்கலாமா? ஒண்ணும் இல்ல மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா?
ஆனா வெயிட்டும் கம்மி தான் கிட்டத்தட்ட. இருந்தாலும் பேட்டரி கெஸ் பண்ணுங்களேன் எவ்வளவு இருக்கும்? சங்கு எவ்வளவு தராரு? 3000 mAh தராரு. ஆமா 4000 கிட்ட வராரு. சரி இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு நீ தான் சொல்லணும். 4720 mAh. 720 mAh கூட கொடுத்திருக்கியா. கூடவே 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு, 40 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் இருக்கு, ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, வயர்லயும் பண்ணிக்கலாம் வயர்லெஸ்லயும் பண்ணிக்கலாம். எப்படி பேசாம இவங்க அரசியல் எல்லாம் விட்டுட்டு வேண்டாம், இது அரசியல் வேண்டாம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஒரு ஸ்டேஜ்ல அஜித் தேரி சொல்லுவார்ல, ஆமா, சினிமாவை பாருங்க, அது மாதிரி ப்ராடக்டா பாருங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு ஹுவாவே கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹானர் இந்தியாவாவது ரீபிராண்ட் பண்ணி வந்து இதை கொண்டு வரலாம். அண்ட் கிரீஸ் இது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியா மிலிட்டரி கிரேட்லாம் அது பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்து பில்ட் குவாலிட்டியும் தரமா இருக்கும். மிச்ச ஃபிளிப் யூசுவலா ப்ராசஸர் வந்து 9020 இருக்கு. கிரண் 7 அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். அதுவும் 7 நானோமீட்டர் தான். இது போக எல்பிடிஆர் 5X UFS 3.1. மெயின் அத மறந்துட்டீங்க, கெஸ்டர்ஸ். ஆமா இன்னொரு தலைவா 2 கெஸ்டர்ஸ். ஒன்னு இப்படி கச்சக்குன்னு கையில எடுத்துக்கிட்டு காப்பி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் இன்னொரு போன்ல ஹுவாவே போன்ல இப்படி விட்டீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இது பார்த்திருப்பீங்க. ரெண்டாவது வந்து இப்போ நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு புக் படிக்கிறீங்க, அடுத்த பேஜுக்கு மாத்தனா என்ன செய்வீங்க? தள்ளி விடுவீங்களா? அது தேவையில்ல. என்ன பண்ணா கீழ இருந்து மேல பாருங்க. ஏய் ஐ டிராக்கிங் தனியா சென்சார்லாம் கிடையாது. இருந்தாலும் செல்ஃபி கேமரால உங்க கண்ணை பார்த்து நீங்க வந்து உங்க கண்ணு இத்தனைக்கும் கிளாஸ் போட்டிருக்கீங்க, அதுக்குள்ள அதை வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்னங்க நல்லா இருக்கு. சைனாக்காரங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய கெஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி? அதாவது இப்படி மடக்கி நம்ம அலிப்பே எல்லாம் எப்படி பண்ணுவோம்? ஆமா கியூஆர் காமிப்போம் நம்ம. இது இப்படி கொண்டு போனாலே போதும், அதே கியூஆர் ஓபன் ஆகி அதே பே பண்ணிக்கிறோம். அது போக ஏர் டிராப் பண்றாங்கல்ல இப்ப, அது மாதிரி இப்போ வந்து ஹுவாவே போன்லயும் இதுல பண்ணிக்கிற முடியுது. வேற ஏதாவது ஸ்பெஷலா? யூசுவலா கொடுக்குற மாதிரி தான். முன்னாடி 3.5 வாலெட், அதே LTPO, IP-X8 கொடுத்துருக்காங்க. இது யூசுவலா கொடுக்கறது தான். அது போக Wi-Fi 7, Bluetooth 5.2. இந்த ஸ்பெக் நார்மல் ஸ்பெக் வந்து எப்பயும் போல இந்த போன்லயும் இருக்கு. சோ ஸ்பெஷலா இருந்த விஷயங்களை மட்டும் வந்து கவர் பண்ணிருக்கோம். ஒன்லி பிகாஸ் ஆஃப் இந்த ஃபிளிப் போன்லாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் உடைச்சு இதெல்லாம் நான் எங்களாலையும் ஃபிளிப் போன்லயே பண்ண முடியும்னு காட்டினது தான் இந்த ஃபிளிப் போன். சோ இது எங்க கை கிடைச்சது, உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணோம். சோ ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஏன் இந்தியால இந்த போன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய அரசியல். ஹுவாவே இந்தியால இல்ல, வாங்காதீங்க, மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் என்னன்னா சர்வீஸ் பண்ணவோ எதுவுமே அவங்களால வந்து பார்ட்ஸ் கிடைக்காது, அதனால வந்து வேண்டாம். அண்ட் வந்து பிளே ஸ்டோர் சப்போர்ட் கிடையாது. பிரைஸ் அவங்க ஊர்ல லான்ச் பண்ணது 85,000 ரூபாய்க்கு. பரவாயில்ல. இங்க ஃபிளிப் எவ்வளவு? இங்க 1,10,000. டேட்டா பிரைவசிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வாங்க, ஹுவாவே இந்தியால லான்ச் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம வேணா அங்க போயிடுவோம் ப்ரோ. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற என்ன நடந்துகிட்டு அங்க போனோம்னா இன்னும் நிறைய கிடைக்கும். ஆமா நிறைய. ஹுவாவே வந்து கார் வச்சிருக்கான், கிச்சன் வச்சிருக்கான், எல்லாமே வச்சிருக்கான். ஸ்மார்ட் பெட், ஸ்மார்ட் இது, ஸ்மார்ட் டிவி, கக்கூஸ் கூட இருக்கு. அது உச்சா போனேன்னா வந்து உச்சால வந்து எவ்வளவு வந்து உப்பு இருக்கு, டூத் பேஸ்ட்ல உப்பா, நீ தண்ணி எவ்வளவு குடிக்கணும் எல்லாமே சொல்லுவோம். உன்னோட பிளட் இது எவ்வளவு இருக்குது, சர்க்கிள் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம். சரி முடிச்சுக்கிறோம், போதும். அவ்வளவுதான். தட்ஸ் இட். நன்றி, வணக்கங்கள், வணக்கம்.